இன்னைக்கு நான் தான் உங்களை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன், இப்பெல்லாம் உண்டியல்லையும் நான் தான் அடிக்கடி காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லியிருப்பாங்க. மீனா அப்படி சொன்னதையே யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு முத்து. ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குறாரு. தூங்குனதுக்கப்புறம் இடையிலே மறுபடியும் எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சிட்டு அதையே தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதையே யோசிச்சுட்டு இருந்த முத்து வந்து தூக்க வராமல் அங்கேயும் இங்கேயும் எந்திரிச்சு போய் நடந்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து படுப்பாரு. ஆனால் அதையே யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறாரு. காலையில் 3 மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு கார் எடுத்துட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு. காரில் அப்படியே போயிட்டு இருக்கிற முத்து வந்து யோசிச்சுட்டே போறாரு. மீனா வந்து பூக்கட்டி விற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டெக்கரேஷன் வேலையில பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அப்போ அவளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பல்காக வருமானம் வரும். அப்போ அதிகமாக அவள் சம்பாதிப்பா. அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் இனிமேல் சம்பாதிக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மீனா வந்து யதார்த்தமாக தான் அதை சொன்னா. ஆனால் நமக்கு தான் வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஆனால் இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்தது அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு மாதிரி மனசு சங்கடப்படுவோம். அதனால் மீனாக்கு ஈக்குவலாக நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது பெரிய விஷயமா தெரியாது. அதனால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்லா சவாரி பிடிச்சி நல்லா காசு சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போகிறாரு. போயிட்டு இருக்கு அப்படியே நேராக கிளம்பி வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிடுறாரு. இப்போ அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுறாரு. வெளியூர் சவாரி ஏதாவது இருந்தால் சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு. சரி நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. எடுத்து பேசினா, ஓ அப்படியா, பெங்களூரா, சரி ஓகே போகலாம், எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ அங்கே வந்துரு, நீ அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில தான் நீங்க கிளம்புற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போதே வந்து யார் ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுக்கக்கூடாது, கண்டிப்பா நம்மளை காணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு மீனா வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவா, நம்ம எடுக்கக்கூடாது. நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஏது எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. இந்த மாதிரி நம்ம வெளியூர் சவாரிக்காக பெங்களூர் போறோம் அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. அதனால நம்ம வந்து ஃபோனே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி முத்து நினைச்ச மாதிரியே தான் வந்து மீனா காலையில் எழுந்திரிச்சு முத்துவை தொலைவறாங்க. மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கெல்லாம் போய் தொலைவறாங்க. வெளியே வந்து தொலைவறாங்க. அப்போ தான் வந்து அண்ணாமலை நான் எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது அவனோட காரு காணமா, அப்பவே அவன் கிளம்பி போயிருக்கான், ஏதாவது சவாரி வந்திருக்கும், அவனே உனக்கு கூப்பிடுவான், நீ போய் உன் வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்மளும் மீனா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து முத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஆனால் முத்து வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்ருதி கிட்டையும் சொல்லி மீனா வந்து கவலைப்படுவாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து அதுதான் அவரோட வேலை, அதுக்காக தான் அவர் போயிருப்பாரு, நீங்க தூங்கிட்டு இருந்தனால உங்களை தொந்தரவு பண்ண வேணும்னு சொல்லி கிளம்பிருப்பாரு. அவரே கால் பண்ணுவார், மீனா நீங்க கவலைப்படாம போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் மனசு கேட்காம மீனா வந்து கார் ஷெட்டுக்கு போய் செல்வத்துக்கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அங்க செல்வம் அப்புறம் அங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்றாங்க. ஆனா முத்து வந்து அதை எடுத்து பார்த்துட்டு யாரோட காலுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப கார்ல போயிட்டு இருக்கிற அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு தொடர்ச்சி கால் வந்துகிட்டே இருக்கே, ஓரமா நிறுத்தி பேசுங்க எமர்ஜென்சினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து முத்து வந்து போனை வந்து சைலண்ட்ல போட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் மீனாவாகட்டும் எல்லாருமே கால் பண்றாங்க. போன் வந்து சைலண்ட்லயே இருக்கு. வந்து இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. முத்து வந்து போனே எடுக்கிற மாதிரி தெரியல. சாயந்தரமே ஆயிருது. மீனா வந்து பயந்துட்டு சத்யாக்கு கால் பண்றாங்க. சத்யா போன் எடுத்துட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து காலையில போனதுடா, என்கிட்ட சொல்லாமே வெளியே கிளம்பி போயிட்டாரு, உனக்கு இது போன் பண்ணாரா, வீட்டுக்கு அங்க ஏதாவது வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க சத்யா. ஏக்கா ஏதாவது பிரச்சனையா உனக்கு மாமாக்கு இடையில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லடா, அவர் ஏதாவது நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சத்யா. இல்லடா அப்படி இல்லை, நான் எதுவும் சொல்லல, நைட்டு பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம், காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் அவர் இல்லடா, அவர் கார் இது கழுவிட்டு கீழே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், ஆனா எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவர் எங்கெல்லாம் போறாங்க கொஞ்சம் போய் பார்க்கலாம், நீ வரையாடா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. இருக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன இடத்துக்கு வந்து சத்யா வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் எல்லா பக்கம் தொலைவறாங்க. அவங்க எங்கேயுமே இல்ல. மறுபடியும் சத்யாவும் வந்து சத்யாவோட போன்ல இருந்து கால் பண்றான். அப்பவும் வந்து முத்து வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லா பக்கம் தொலைவிட்டு ஒரு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா சத்யாவை வண்டி நிறுத்த சொல்லிடுறாங்க மீனா. வண்டி நிறுத்திட்டு பாட்டி இதான் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. நாங்க வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தாத்தா சொல்றாங்க. நீ என்னமா மீனா இந்நேரத்துக்கு இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மீனா வந்துட்டு என் வீட்டுக்கார் வந்து உங்களை இன்னைக்கு வந்து பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாம்மா காலையிலேயே தம்பி நேரமாவே வந்தாரு, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாரு, போய் எங்களுக்கு சாப்பிட்ற இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சத்யா வந்து இட்லி வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிஜமாவா சொல்றீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும். ஆமாம்மா ஏன் இப்படி கேட்குற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு காலையில் நான் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அவர் எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாரு, இப்போ வரைக்கும் வரவே இல்லை, ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து தம்பி வந்து ஏதாவது சவாரிக்கு போயிருப்பாரு மீனா, அவசரமா, நீ கவலைப்படாத, தம்பி வந்துருவாரு நைட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாங்க. இல்ல தாத்தா நான் ஃபோன் அடிச்சா அவர் எப்பவுமே எடுக்காம இருக்க மாட்டாரு, ஆனா எத்தனை தடவை நான் காலையில இருந்து கால் பண்ணிட்டே இப்போ எடுக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீ சொல்றதை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, அவர் ஃபோன் வந்து சார்ஜ் போயிருக்கும், அதனால சுவிச் ஆஃப் ஆயிருக்கும், அவர் வந்துருவாரு, அதோட நாளைக்கு காலையில வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நீயும் கவலைப்படாதமா, நாளைக்கு தம்பி என்னை வந்து பார்க்க வரும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. சரி நீங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தாத்தா கிட்ட சொல்லிட்டு மீனா வந்து கிளம்புறாங்க. ஆனா முத்து வந்து பெங்களூர் போய் அந்த கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு கார்லயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே அதான் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் மீனா அந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கவே கூடாது. அவ வந்து மனசுல வச்சுட்டு சொன்னாலா இல்ல யதார்த்தமா சொன்னாலான்னு தெரியல.
நான் தான் உங்களை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னது வந்து திரும்ப திரும்ப முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. அதனால் முத்து வந்துட்டு மாதத்தில் இந்த மாதிரி 4 ட்ரிப்பு போனால் தான் வந்து நம்ம மீனா விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்போ தான் வந்து உண்டியலையும் அதிகமாக காசு போட முடியும். சீக்கிரமாக வந்து நம்ம ரூம் கட்டுறக்கும் கடன் அடைக்கிறக்கும் இது பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால தான் மீனா வந்து கழுத்தில் தங்கத்தில் கூட தாலி போடாமல் இருக்கா. அதனால் நம்ம சம்பாரிச்சு தான் வந்து மீனாக்கு வந்து தங்கத்தில் தாலி செயின் செஞ்சு கொடுக்கணும். அதனால் இதே மாதிரி நம்ம மாதத்துக்கு 4-5 ட்ரிப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து லாங் ட்ரிப்பு போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு காரில் படுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மீனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணாமலை வந்து என்னம்மா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஃபோனாவது பண்ணானா இல்லையா அப்படிங்கும்போது இல்லை மாமா ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி இரு என் ஃபோன்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் தான் இருக்குது. சரி விடுமா, எப்படி இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாமல் போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு. ஆனால் மீனா வந்து கவலையோட இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.